ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் பார்ட்டிக்காக. வருஷம் நாங்கள் எங்கள் ஃப்ளாட்டில் இருக்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நோன்பு அவங்க திறக்கும் போது இஃப்தார் பார்ட்டிக்கு நாங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம். ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் என்னது பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு போண்டாவும் வெஜிடபிள்ஸ் கஞ்சியும் நான் செய்ய போகிறேன். இன்னும் எதுவும் நான் ரெடி பண்ணலை, ஜஸ்ட் எடுத்து தான் வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு போண்டாக்காக உருளைக்கிழங்கை நான் வேக போட போகிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டுருக்கேன். மஞ்சள் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ கஞ்சி செய்ய போகிறோம். இஃப்தாருக்கு கஞ்சி செய்ய போகிறோம். அந்த கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நான் அது வெஜிடபிள்ஸ் போட்டு தான் கஞ்சி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸு, க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இந்த தேங்காயையும் ஜீரகத்தையும் அரைச்சி நம்ம கஞ்சியில் ஊற்றணும். நான் ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஆயில் 5 ஸ்பூன் ஊற்றிட்டேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா நான் கீரலை, அப்படியே தான் போடுறேன். நீங்கள் அப்படியே போடும்போது இதோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கீரி போட்டிங்கன்னா விதை ரொம்ப சேர்ந்துச்சுன்னா இங்கே ஃபாஸ்டிங் இருக்கங்காட்டி ரொம்ப வயிறு எரியும். நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். வெந்தயம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் காய் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வணங்கிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரிசி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நான் இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்துருந்தேன். இதில் நான் 5 கப் தண்ணி ஊற்றுறேன்.
தேவையான அளவு உப்பு, இப்போ இதில் நான் அரிசி ஆட் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அரிசி பார்த்தீங்கன்னா நான் 1 மணி நேரத்துக்கு 1-1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் கஞ்சி பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் உங்ககிட்ட தேங்காய் பாலும் ஜீரகமும் ஒன்றா அடித்து நம்ம பால் எடுத்து ஊற்ற போகிறோன்னு. இப்போ நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். பால் எதுக்காக ஊற்றுறோன்னா கஞ்சி வந்து திக்காக வரும், அதுக்காக. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம ஊற்றியாச்சு, நல்லா கிளறியும் விட்டாச்சு. இப்போ நான் 5 விசில் வர வரைக்கும் குக்கரை மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கஞ்சி எப்படி வந்திருக்குன்னு. கிழங்கு போண்டாக்கு நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கட் பண்ணி பொடி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். கால் ஸ்பூன் உப்பு. நான் ஆல்ரெடி கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வணங்குறதுக்காகவும் கொஞ்சம் இன்னும் உப்பு ஆட் ஆகிறதுக்காகவும் உப்பு போட்டிருக்கேன். கரம் மசாலா, இது வந்து கரம் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு போண்டாக்கு, அதுக்காக போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறீங்க கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். விருப்பம் அதிகம் சேர்த்துக்க வேண்டாம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கணும்ல, அதோட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பால் செஞ்சுட்டு நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் போல் கடலை மாவு எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி பச்சை மிளகா நம்ம அதில் போட்டிருக்கோம். இதுவும் ரொம்ப காரம் ஏறிடும், அதனால் 2 ஸ்பூன் மட்டும். ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் போண்டா பழத்துக்கு. பாருங்கள், மாவு இந்த பழத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம போண்டா உருளைக்கிழங்கு மசாலாவை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், மாவு கரைக்கும் போதே ஒரு சைடில் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானனையும் மசாலாவை ஆட் பண்ணி இதில் உருளைக்கிழங்கு மசாலாவை ஆட் பண்ணி இதை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. விசிலெல்லாம் படங்கிடுச்சு. கஞ்சி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு இன்னும் ஒரு தடவை கொதிக்க விட்டிங்கன்னா கஞ்சி நல்லா ரெடி ஆகிடும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டுக்கலாம்.
பபிள்ஸ் வளர்ந்தது எடுத்துடலாம். பாருங்கள், ஈவினிங் இஃப்தார் கஞ்சியும் உருளைக்கிழங்கு மசால் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.